ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்குது என்று சொல்லலாம் உண்மையாகவே. ஏனென்று சொன்னால், என்னதான் ஏஜென்ட் மூலமாக நாங்கள் எந்த நாட்டுக்கு வந்தாலும் அந்த நாட்டின் சட்ட திட்டங்கள் இலகுவான முறையில் மாறிக்கொண்டே போகுது. இப்போ ஈரோப்பில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே தனியாக பிரிஞ்சிட்டு, இப்போ அதிகமான புலம்பெயர் தமிழர்களுக்கு கனவாக இருக்கிற நாடுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா, மற்றது யூகே, மற்றது ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன். அப்படி இந்த நாட்டுகளை இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் இப்போ இனி வரும் காலத்திலையும் சரி இப்போவும் சரி மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி ஈரோப்புடன் இணைந்திருந்த யூகே இப்போ தனியொரு நாடாக பிரிந்து விட்டது. இப்போ 2 தினங்களுக்கு முன்னும் யூகே சட்டத்திட்டங்கள் முழுமையாக மாறி இருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் யூகே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, அதாவது நீங்கள் யூகேக்குள்ள சட்டவிரோதமாக நுழைவீர்களாக இருந்தால் உங்களுக்கான விசா, அதாவது விசாவை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அதாவது நீங்கள் சட்டவிரோதமாக வாங்க உங்களுக்கு விசா தருவோம் தரமாட்டோம்னு சொல்லி அது அவங்களுடைய சுய விருப்பம், அதாவது யூகே நாட்டினுடைய சுய விருப்பம் அது. ஆனால் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு விசா கிடைத்தா கூட நீங்கள் யூகேக்குள்ள சட்டவிரோதமாக நுழைவீர்களாக இருந்தால் உங்களுக்கான குடியுரிமை முழுதும் நிராகரிக்கப்படும் என்று யூகே அரசாங்கம் இப்போ புதிதாக என்ன செய்யணும்னு சொன்னால் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியின் பெரும் அடியாக தான் இருக்கும்னு சொல்லணும். அதாவது இப்போ நாங்கள் தாய்நாட்டுக்கு போக முடியும் என்றாலும் இனியொரு காலத்தில் நாங்கள் லாங்குவேஜை சரி படித்தோ இல்லை இந்த சட்டத்திட்டங்களை படித்தோ எங்களுக்கான டிப்ளோமாக்களை எடுத்தோ ஒரு காலத்தில் நேஷனாலிட்டி எடுத்து எங்கள் உறவுகளை எங்கள் சொந்த மண்ணை பார்வையிடலாம் என்ற ஒரு ஏக்கமும் ஒரு நப்பாசையும் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ யூகே அரசாங்கம் திடீரென்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னு சொன்னால், தங்களோட நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக நீங்கள் யார் நுழைந்தாலும் படகு மூலமாகவும் சரி இல்லை வேறு ரக் மூலமாகவும் சரி இல்லை கார் மூலமாக ரெயின் மூலமாக எந்த வழி மூலமாக நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக நுழைவீர்களாக இருந்தால் உங்களுக்கான குடியுரிமை நிராகரிக்கப்படும் என்று சொல்லி ஆணித்தனமாக இப்போ யூகே அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால், இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போகிற நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் உங்களோட படிப்பை முடிச்சுட்டு திடீர்னு சொல்லி ஒன்று ஸ்பான்சர்ஷிப் விசாவோ இல்லை ஒர்க்கிங் விசாவுக்கு மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அப்படி இருக்கையில் அந்த ஒர்க்கிங் விசாவோட சேலரி இப்போ கூட்டியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ போன வருஷம் 2023க்கு பிறகு கூட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு 34,000 பவுண்ட்ஸ் நீங்கள் சம்பாதிச்சா மட்டும்தான் உங்களுக்கான அந்த டிபெண்டன்ட் விசா ஒர்க்கிங் விசா அப்படியான சந்தர்ப்பங்கள் மாற்றக்கூடியன்னு சொல்லி அப்படியான ஒரு சட்டத்திட்டத்தையும் யூகே அரசாங்கம் மாற்றியிருக்கிறது. அதையும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் சட்ட ரீதியாகவோ இல்லை இல்லீகலாகவோ நீங்கள் அதாவது சட்டவிரோதமாகவோ யூகேக்கு போக இருக்கிற நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த நாட்டின் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்களோட சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு கொண்டு யூகேக்குள்ளே போகிறவங்க போங்க.